ராகவேந்திரர் என்ன பண்ணிட்டார், முதல் நாள் வந்து உட்கார்ந்து கொள்கிறார், இரண்டாவது நாள் பிரத்யட்சமாக கண்ணை திறக்கிறார். நாளைக்கு கண் திறந்து பார்க்குறார், ஜோர் தான். அந்த மாதிரி கொண்டு வரணும் மனசுக்கு. கண் திறந்து பார்க்குறார், சீக்கிரம் காலையில் குளிச்சுட்டு நம்ம பிரதட்சிணம் பண்ணணும், கண் குளிர நாம வரை பார்க்க வேண்டும்னு. ஏன்னா ஒரு கதை வரும், விஸ்வரூப தரிசனம்னா காலம்பர சீக்கிரம் போய் பகவானை தரிசனம் பண்ணுறது. 4 கண் பார்வை இல்லாத குருடர்கள், பார்வைக்கு அற்றவர்கள் வந்திருந்தாங்களாம். அங்கே வரிசையில் நின்று இந்த கண் பார்வை இருக்கிறவங்க அந்த பார்வை அற்றவர்களை பார்த்து சொன்னார்களாம், நாங்கள்லாம் விஸ்வரூப தரிசனம் சீக்கிரம் நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்கோம், நீங்கள் எதுக்காக வந்திருக்கிறீங்க, என்ன பிரயோஜனம்னு வந்தீங்கன்னாங்களாம். அந்த பார்வையற்றவர்கள் அழகாக சொன்னார்களாம், நாங்கள் பார்க்க முடியாதுங்கிறது எங்களுக்கும் தெரியும், பகவான் நம்மளை பார்த்தாவது கர்மா தீரும்னு வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய தத்துவம். நம்ம கண் 2 கொடுத்துருக்கானோ அங்கே பார்க்கறது இல்லை. வேற ஏதாவது அவள் ஏவசீரை விட்டு கொஞ்சம் திருவாவளி ஏதோ சொல்லவே வேண்டாம், அவ்வளோ விஷயங்கள் நடக்கும். அதனால் நாம் திசையை அங்கே திருப்பணும் அப்படிங்கிறத. 2வது நாள் ஆராதனை இதாச்சா, பிரத்யட்சமாக பார்த்தாரா, பலனை வாங்கிக்கிட்டோமா. ஆனால் பலமந்திராட்சத்தை வாங்கணும். 3வது நாள் ஆராதனையில் பலமந்திராட்சத்தை நமக்கு தந்து, பலன்னா என்னது, நமக்கு என்ன வேணுமோ அந்த பலனை தருவதற்காக 3 நாள் அங்கே லீவ் எடுத்துக்கிட்டு இங்கே வராரு. 3 நாள் ஜபமே பண்ணுறது இல்லை பாவம், நிறுத்திட்டு நமக்காகவே உட்கார்றாரு. எவ்வளவு பெரிய விஷயம்.